மனிதனுக்கு டப்பிங் கொடுக்கலாம் பெரிய விஷயம் இல்லை, எப்போயுமே நினைக்காதீங்க. நான் குரங்கு டப்பி கொடுத்தவன். இந்த ஒரு காரணத்துக்காக மனிதர்களை வந்து தராதாரம் பார்த்து, ஸ்டேட்டஸ் பார்த்து, வெற்றி தோல்வி பார்த்து பழகிற பழக்கம் வந்து ரவி சார் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதாவுக்கும் அப்படி தான் இருப்பார், கருணாநிதிக்கும் அப்படி தான் இருப்பார், ஸ்டாலினுக்கும் அப்படி தான் இருப்பார், இங்கே தாசரதிக்கும் அப்படி தான் இருப்பார். அனைவருக்கும் வணக்கம். போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ராதாரவி அண்ணன், ராதாரவி அப்படின்னு பேரை சொன்னாலே ஒரு கெத்து தான். எப்பவுமே அயராதவன், அசராதவன், அடங்காதவன், எல்லாத்துக்கும் மொத்த உருவம் அண்ணன் தான். நிரந்தர வெற்றிக்கு சொந்தக்காரர். ஆமாம், ராதாரவினால வெற்றி தான். என்ன அவருக்கு இந்த தடவை கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம். போட்டி போட்டு அவங்க ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று சொல்ல, அது அப்படி தேடி சந்திக்கும்போது கொஞ்சம் அது ஒரு கெத்து. அண்ணன் பஸ் ஆகும்போது கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஒட்டுமொத்தமாக என்ன பேசும்போது அதிசயமாக இருக்குது. முதல்ல இப்படி சங்கமா, இப்படி ஆரோக்கியமான சங்கமா? தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறுங்கிறது அது வெற்றி. அண்ணா ஃபஸ்ட்டாக வரங்கிறது வெற்றி இல்லை, அது கௌரவம், பெருமை, ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் நம்பிக்கை. அதை இப்போ பெப்சி தலைவர் பொருளாதாரம் பேசிக்கிட்டோம். தேர்தலில் போட்டிக்கிட்டு வெற்றி அடைஞ்சலாம். ஆனால் அந்த அன்னபுஷ்டா வரங்கிறது தான் சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் ஒரு முழுமையான வெற்றி. அன்னபுஷ்டங்கிறது ஒரு மனதாக இல்லை, உறுப்பினர் ஒட்டுமொத்த மனதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வெற்றி தான் இந்த வெற்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராதாரவனை பற்றி நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். இந்த யூனியனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ராதாரவன். இன்னைக்கு கதிரவனாக இருக்கட்டும், சாஜிதாவாக இருக்கட்டும், செயற்குழு உறுப்பினர்கள், ஜாயின்ட் செக்ரட்டரி, எல்லாருடைய வெற்றிக்கு இந்த அன்னபுஷ்டவருக்கு காரணம் ராதாரவி அண்ணங்கிறத மறுக்க முடியாது. டப்பிங் அப்படிங்கிறது நாங்கள் இயக்குனர் படத்தை பண்ணிடுவோம். எங்களுக்கு 2 பேர் தான் எங்கள் கனவு நிறைவேற்றுறவங்க. ஒன்று கேமராமேன், நாங்கள் என்ன நினைக்கிறோமோ விஷுவலாக கொண்டு வருவாங்க. அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட். சில கதாநாயகிகள்லாம் நாங்கள் சொல்ல டைலாக் ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் எடிட்டிங்கை பார்க்கும்போதே அதில் உயிர் இருக்காது. ஆனால் டப்பிங் பேசினதுக்கப்புறம் எங்களுக்கே படத்தில் ஒரு கான்ஃபிடன்ட் வரும். அந்த உயிரை கொடுக்குறது தான் நீங்கள். நான் டைரக்டர் ராமநாதன் சார்ட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணேன். எங்கள் ராமநாதன் சார் வந்து ராதாரவனுக்கு அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ பெரிய நண்பர்கள் அவருக்கு. அப்போ நான் அஸ்னா ஒர்க் பண்ணும்போது டப்பிங்கில் இருப்போம். சின்ன சின்ன வாய்ஸ் தான் கொடுப்போம். ஒரு வார்த்தை 2 வார்த்தை எல்லாம் கொடுக்குறது. ஆனால் நான் உதவிக்குனர் இருக்கும்போது நீ இத்தனை பேர் டப்பிங் கிளாஸ் பண்ண சாதனையை நான் பண்ணேன். அதுக்கு நீங்கள் உறுப்பினர் சேர்த்துக்கணும். துர்கான்னு படம் எங்கள் டைரக்டர் தெரியும். யானை, குரங்கு, நாய் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவார். துர்காவில் குரங்கு நடிச்சிருக்கும். படம் ஃபுல்லாக அதுதான். அது ஒரு ஹீரோ மாதிரி தான். அது குரங்கு ஒரு அப்போ
இந்த கோமா கத்தும், இந்த பல்ல வச்சுட்டு கோமா கத்தும், அதுக்கு சவுண்டு கொடுக்கணுமே. நான் அவரோட கொடுத்துட்டேன். இன்ஜினியரு உள்ளெல்லாம் சூப்பர்ட்டாங்க, கரெக்டாக இருக்குப்பான்ட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக போச்சு, அப்பா குரங்கு கரெக்டாக கத்திட்டோம் அப்படின்ட்டு. இப்போ தான் அந்த காப்பி பேஸ்ட் எடுத்து ஃபுல்லாக போடுவாங்க. அப்போ அப்படி இல்லை, எத்தனை முறை கற்றுனாலும் அத்தனை முறையும் படத்தில் கற்றணும். ஒரு முறை கற்றிட்டேன்னா எல்லாம் பாடிட்டாங்க. படத்தில் 300 தடவை கத்திருக்கு குரங்கு. திருப்பி ஒவ்வொரு என்ன கூப்பிட்றாங்க, எங்கே அவன் அங்கேயே அவன்ட்டு கத்தியாமா. நான் திருப்பி கத்தி கத்தி கடைசி ஏண்டா குரங்குக்கு டப்பிங் கொடுத்தோம். அதனால் மனிதனுக்கு டப்பிங் கொடுக்கலாம் பெரிய விஷயம் இல்லை, எப்போயுமே நினைக்காதீங்க. நான் குரங்கு டப்பி கொடுத்தவன். இந்த ஒரு காரணத்துக்காக எந்த கட்டணமும் இல்லாமல் ராதாரேவனை உடனே என்னைய மெம்பர் ஆக்குங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். டப்பிங் யூனியனோட 26-29ஆம் ஆண்டிற்கான நிர்வாக தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரர் ராதாரவி உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெறுவது, அதுவும் டப்பிங் யூனியனில் தேர்தலின்றி போட்டியிடுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை எப்படி மிகப்பெரிய ஒரு புயலும் ஆரவாரமும் கலவரமும் இருக்கிற ஒரு யூனியனில் எலெக்ஷன் வரும்போது 3 மாதம் முன்னாடி அது தெரியும். அந்த பருவம் மழை வர மாதிரி, அந்த புயலும் இடியும் வர மாதிரி டப்பிங் யூனியன் எலெக்ஷன்னா வாட்ஸ்அப்பும் சோஷியல் மீடியாவும் ஃபுல்லாக ரெம்பி போயிடும். கலகம் வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்று மாதிரி ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஆனால் யூனியனில் எலெக்ஷன் வச்சதும் தெரியல, எலெக்ஷன் முடிஞ்சதும் தெரியல. இவ்வளோ அமைதியாக இந்த யூனியன் எலெக்ஷன் நடந்து முடிந்தது உங்கள் எல்லாரோடைய சாதனை தான், தனிப்பட்ட ராதாரவி சாதனை இல்லை. ஏன்னா எல்லா யூனியன்லையும் விளங்காத ஒரு 4-5 பேர் இருப்பான், அவனாவது போடுவான். இப்போ பாரதி ராஜா சார் நிற்கும்போது எங்கள் யூனியனில் முரளின்னு ஒருத்தன் போடுவான். என்ன சொன்னாலும் அவன் ஒரு 3 ஓட்டு தான் வாங்குவான், ஆனாலும் அவன் போடுவான். அவர் டைரக்டர் சொல்லுவார், செல்லுமணி அவமானமாக இருக்குடா எனக்கு என்ன சார் விட்டுடுங்க சார். என்ன ஏன்பா என்னை யாராவது எடுத்து பாலச்சந்தர் பாலுமகேந்திரா இவங்க யாராவது போட்டிட்டா பரவாயில்லையா, இன்னையா நீ முரளி வச்சேன் அவன் ஒரு ஆள். ஏன்னா அவனை கேட்டால், சார் பேப்பரில் பாரதி ராஜா எடுத்து முரளி போட்டின்னு வருது இல்லை, என் ஓட்டை கூட நான் போட்டுக்கலாம் பரவாயில்ல, ஆனால் எனக்கு பேர் வரணும். இது மாதிரி சில பேர் இருப்பாங்க, எல்லா யூனியனில் இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியாக இந்த தேர்தல் நடத்த முடித்தது சாதாரண விஷயம் இல்லை. உண்மையாக டப்பிங் யூனியன் நான் பெருமைக்காகவோ இல்லை புகழ்வதற்காக சொல்லலை. ராதாரவி சார் நம்ம தீனா சொன்ன மாதிரி ஒரு நடிகனாக இருந்தால், இப்போ மொத்தமாக 1.5 கோடி ஊழல் எவ்வளோ சார்? ஊழல் மொத்தம் உங்கள் ஊழல் எவ்வளோ? 1.5 கோடியா? உங்கள் ஊழல் மொத்தம் எவ்வளோ? இப்போ 1.5 கோடி இல்லையா? இந்த 30 வருஷத்தில் 1.5 கோடி தான் அவரால் ஊழல் பண்ண முடிஞ்சிருக்கு. இல்லை சாதாரண ஒரு 4-5 படம் நடிச்சிருந்தாவே இந்த 1.5 கோடி வந்திருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஒரு அவமானப்படுத்துறதுக்கு இது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம சில விஷயம் செய்வோம். எல்லா விஷயமும் நான் தான் புலன் விசாரணை எடுத்தேன், நான் தான் கேப்டன் படம் எடுத்தேன், நான் தான் செம்பர் எடுத்தேன், நான் தான் அதிரடி படையும் எடுத்தேன். அந்த படம் ஜெயிக்கும், இந்த படம் ஜெயிக்காது நான் எடுக்கிறது இல்லை. எல்லா படத்தையும் ஜெயிக்கிற படமாக தான் நம்ம நினச்சி எடுப்போம். சில படம் தோல்வி அடையும். அது மாதிரி நம்ம தலைமை பொறுப்பில் இருக்கும்போது சில விஷயங்கள் சரியாக வராது. 100 விஷயத்தையும் கடவுளால் கூட சரியாக பண்ண முடியாது. அப்போ நாம் மனிதர்கள் தான், சில விஷயங்கள் தவறாக முடியும். அதில் சுயநலம் இருக்கா இல்லை உள்நோக்கம் இருக்கா, இதையெல்லாம் பார்க்கணுமே தவிர ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பெருசு பண்ணிட்டு அதையே நோண்டிக்கிட்டு இருக்கிறது சரியான விஷயமா இருக்காது. அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிற விஷயம். ஏன்னா ரவி சார் எப்படின்னா, அவர் 100 ஃபோன் பண்ணார்னா அதில் 98 ஃபோனு என்னப்பா எப்படியா இந்த முடிச்சிருப்பா, இந்த எங்கே நண்பர் ஒர்க் பண்ணுறாங்க சொல்ல முடியும், இது பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருக்குமே தவிர அந்த படத்தில் ஏதாவது சான்ஸ் இருக்கா, இந்த படத்தில் சான்ஸ் இருக்கா, ஒரு ஃபோனும் எனக்கு வந்ததே இல்லை. அப்போது ஒரு தலைமை பொறுப்பில் ஒருத்தர் இருக்கும்போது தன்னுடைய உறுப்பினர்கள் நலனுக்கு தன்னுடைய அதிகாரத்தை தன்னோட நட்பை பயன்படுத்துறது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு சிறந்த மனிதனுக்கு உண்டான விஷயம். அவர் ஒரு தலைவராகவே நான் அவர் பார்க்குறதில்ல.
ஒரு பெரிய அண்ணன் வீட்டுக்கு பெரிய அண்ணன் இருந்தால் அந்த வாடாங்க வா வாங்க வா வா வெளியே பேசுகிறவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கேட்குறவனுக்கு அதை பற்றி இப்போ இன்னொருத்தனை வாடான்னு நம்ம இன்னொருத்தன் நம்மளை கூப்பிட்டா நம்ம ஒத்துப்போமா? இப்போ நிறைய பேர் ஒரு வாடாவா போடான்னாரு வேறு மாதிரிலாம் கூப்பிட்டாரு. இதே ஆள் வெளியே போகும்போது ஒருத்தன் வாடான்னா நம்ம சும்மா இருப்போமா? அப்போ என்ன மாதிரி எதுன்னா ஒரு அன்பு தலைவனுக்கும் உறுப்பினருக்கும் ஒரு சகோதரத்துவமான ஒரு அன்பு வந்து இந்த யூனியனில் இருக்குது. சில நேரங்களில் அது நடக்கும். அதுதான் இந்த யூனியனோட பலமாக நான் கருதுகிறேன். உண்மையாக ராதாரவி சார் வந்து நான் வந்து 40 வருஷம் வச்சு நான் அவரை பார்த்து இப்போ எப்படி இருக்காரோ அப்படி தான் அப்பவும் இருப்பார். வளர்ந்த பிறகு மாறிட்டார். வயசு ஒன்றா கொஞ்சம் முன்னாடி வந்து நர விழுந்திருக்க தவிர அதே கேரக்டரில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. அவ்வளோ வந்து அன்னைக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அதே மரியாதை தான். இன்றைக்கி டைரக்டர் ஆன பிறகோ இல்லை 50 பிரசிடென்ட் ஆன பிறகோ எனக்கு மரியாதை கொடுக்குற நினைக்காதீங்க. அன்றைக்கி நான் சாதாரணமாக மணிவண்ணன் சார்கிட்ட வந்து உதவி இயக்குனர், அன்றைக்கும் அதே மரியாதையோடு அதே நட்பாடு தான் பழகினார். இன்றைக்கும் அந்த மனிதர்களை வந்து தராதாரம் பார்த்து ஸ்டேட்டஸ் பார்த்து வெற்றி தோல்வி பார்த்து பழகிற பழக்கம் வந்து ரவி சார் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதாவுக்கும் அப்படி தான் இருப்பார், கருணாநிதிக்கும் அப்படி தான் இருப்பார், ஸ்டாலினுக்கும் அப்படி தான் இருப்பார், இங்கே தாசரதிக்கும் அப்படி தான் இருப்பார். ஐயோ இவன் சின்னவன் பெரியவன் இல்லை, கட்சியிலேருந்து உங்களை தற்காலிகமாக நிற்கிறோம். ஏன்பா தற்காலிகம் நிற்கும், மொத்தமாக நிற்கிறீங்கப்பா, என்ன எதுக்கு உங்களுக்கு தற்காலிகம்? அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அதில் பிழைக்கிற பொழப்பு கிடையாது இல்லையா? அவங்கக்கிட்ட போய் நின்று காலை கையை பிடிச்சி பிழைக்கிற பொழைப்பு அவருக்கு கிடையாது. அதனால் நீ என்னை வச்சுக்கிட்டா சந்தோஷம், அமுச்சிட்டா ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அதுதான் ரவி சாரோட கேரக்டர். அதனால் இங்கே கூட எப்பா என்னை வச்சுக்க என்னை கேட்டார், என்ன சொல்ல முடியும் இந்த வாட்டி நிற்கிறியான்னு. ஏன் சார் என்ன? இல்லைப்பா நீ அங்கே பெப்சிக்கு வர்றதா இருந்தால் நான் இங்கே வரேன், இல்லைன்னா என்னால் முடியாதுப்பா எனக்கு அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குது, அதனால் இந்த முறை நான் வந்து பெப்சிக்கு வர்றதா இருக்கேன் சார் அப்படின்னா நான் நிற்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு தான் இந்த எலெக்ஷன்லேயே வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணார். அதுபோல் அடுத்து வர்ற ஒரு நிர்வாகிகள் கூட கதிராக இருக்கட்டும், ஷாஜித்தாவாக இருக்கட்டும், பெப்சியோட மிகச்சிறந்த நிர்வாகிகளில் வந்து ஷாஜித்தா ஒருத்தர். அவ்வளோ வந்து 100% வந்து 100% அட்டண்டன்ஸ் இருக்கும். நம்ம யூனியன் விஷயம் மட்டும் இல்லாமல் நாங்கள் பொதுவாக வந்து ஒரு 4-5 பேர் இப்போ வந்து தீனா, அசோக் மேத்தா, ஷாஜிதா இது மாதிரி கொஞ்சம் பேர் நாங்கள் நிர்வாகிகள் இல்லாமல் கொஞ்சம் பேர் வந்து மெயின் நிர்வாகி இல்லாமல் முக்கியமான வேலையை சொன்னோமோ அது வந்து வேலையை மெனக்கட்டு அந்த வேலையை பண்ணுவாங்க. எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் 12 மணி நேரம் அங்கேயே உட்கார சொன்னாலும் அங்கேயே உட்காந்து அந்த வேலையை பண்ணுவாங்க. அதில் ஷாஜிதா வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் கூட இரவும் பகலும் பார்க்காம எந்த நேரமும் வந்து அவங்க உட்காருவாங்க. அதுபோல் கதிரை வந்து நீங்கள் 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். சில நேரங்களில் வந்து டப்பிங்கில் இருந்தால் அடுத்த ½ அன் ஹவரில் ஃபோன் வந்துடும், சார் என்ன சார் இது மாதிரி பிரச்சனை, அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி மொத்த பிரச்சனையாக இருந்தாலும் மிக சுமூகமாக அதை பண்ணி கொடுப்பாரு. அந்த வகையில் கதிருக்கும் ஷாஜித்தாவுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்க விரும்புகிறேன். அது மாதிரி வந்து நம்ம சாமிநாத் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சாந்தகுமார் ரொம்ப நாள் நண்பர். அவர் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவர் வந்து இன்சார்ஜ். அதனால் இந்த இடத்துல வந்து எப்படியாவது ரவி சாரோட போடான்னு நான் ரவி சாரும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நிற்கிறது எல்லாம் எதிர்த்தே நிற்பான். என்னடா என்ன இல்லைண்ணே போடுறேன் கடைசியில் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்மா. எப்படியாவது போட. ஏன்னா எனக்கு ரவி சாருக்கு எதிர்த்தா ஒருத்தர் போது நம்ம நண்பரை நிற்கும் போது அவனுக்கும் நம்ம இது பண்ண முடியலையேங்கிறது இருக்கும். ஆனால் இந்த மேடையில் பார்க்கும்போது ரவி சார் அணியில் வந்து சாந்தகுமாருக்கு சால்வ் போடுறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். எல்லாரும் வந்து வேறு வேறு கருத்து இருந்தாலும் அதுபோல் குமரன் வந்து எனக்கு வந்து நான் வந்து முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது அவன் தான் கோவை சரளாவும் அவங்க பேர் அந்த படத்தில் கல்யாண கச்சேரி அன்பின் ஒரே ஒரு படத்தில் நான் 85 வந்து ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து குமரன் பார்த்தேன். இன்றைக்கி அவரும் வந்து இந்த எண்ணெயில் இணைஞ்சிருக்கார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன் குமரன். அதுபோல் வந்து துர்கா அம்மாவும் வந்து நாங்கள் உதவி இயக்குனராக இருக்கும்போது 3 பேர் தான் எங்கள் படத்துக்கு மாறி மாறி வருவாங்க. ஒன்று துர்கா, இல்லை அனுராதா, இல்லை ஹேமாலினி. இந்த ஏன்னா ஹீரோஸ் எல்லாம் அவங்க ஓன் வாய்ஸ் வந்துடும், ஹீரோயின்ஸ் எல்லாருமே இவங்க தான் பேசுவாங்க. அந்த 40 வருஷம் கழிச்சா கூட இன்றைக்கி வந்து இந்த மேடையில் அவங்க ஒரு பொறுப்பில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். அது மாதிரி இன்னொரு விஷயம் இங்கே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்து வேலைக்கு வைக்கிறதுனா சம்பளத்துக்கு பதிலாக சால்வ் போட்டால் போதும்னு வந்து ராதாரவி சார் கற்றுக்கிட்டேன். ஏன்னா மணிகண்டனுக்கு சால்வ் போட்டும்போது சொன்னார், அவர் வேணான்னாரு, வாப்பா இதாம்பா அவனுக்கு சம்பளம்னாரு. அதனால் இனிமேல் மணிகண்டனை வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் நாங்கள் வந்து லாயராக வச்சுலாம் முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா மணிகண்டன் சார் வந்து வேறு ஒரு விஷயம் வரும்போது கூட எங்கள் டைரக்டர் சீனியர் பிரச்சனை வரும்போது டக்குன்னு ஷாஜிதாவுக்கு ஃபோன் பண்ணி
இது மாதிரிமா டைரக்டர்ஸ் யூனியனுக்கு எதிராக ஒரு கேஸ் வருது, அவங்கள பார்க்க சொல்லணும். அதாவது வந்து ஏதோ ஒரு சங்கத்துக்கு போகணும் அப்படின்னா இல்லாமல் சினிமா துறைக்கு எதிர்க்க எந்த ஒரு அவர் சம்மந்தமில்லாத ஒரு யூனியனாக இருந்தால் கூட அதுக்கு ஃபோன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சொன்னார். அப்போ வந்து ஒரு சிறந்த மனிதர்கள் தான். அதாவது பணம் எப்படி ராதாரவி சார் வந்து ஒரு பணத்து மேலே வந்து அதுக்காக வந்து இல்லாமல் இருக்காரோ, அது மாதிரி அவர் கூட இருக்கவங்க கூட பணம் கொடுத்தா தான் வேலை செய்யணும் இல்லாமல் நாங்கள் வேலை செய்கிறோம், பணத்தையோ இல்லை சால்வையோ கொடுங்கிற மாதிரி ஆளுங்க அவர் வச்சுருக்காரு. அந்த வகையில் அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, சம்மேளனத்தோட ஒரு சின்ன டெசிஷன் அது எதுவாக இருந்தாலும் முதல்ல பண்ணுற யூனியன் டப்பிங் யூனியன் தான். அது ஃபஸ்ட்டு யூனியன் டப்பிங் யூனியன் தான். நாங்கள் டைரக்டர்ஸ் யூனியன் இருந்தால் கூட அது முதல்ல வந்து அது டப்பிங் யூனியன் வந்து ஒரு மிலிட்ரி மாதிரி. அது எஸ்னா எஸ், நோன்னா நோ. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சார் அட்டண்டன்ஸ் போடணும் சார், ஓகே. அடுத்த 5வது நாள் மொத்த பேர் 1300 பேருக்கு பணத்தை எடுத்து வந்து கட்டிட்டாங்க ஃபஸ்ட்டு. அது எங்களால் கடைசி வரைக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, வந்து வேறு வேறு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. இப்போ தான் அதை சரி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொன்னார் கதிர். அதனால் வந்து இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இப்போது இன்சார்ஜஸ் எல்லாம் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அட்டண்டன்ஸை. அது மாதிரி பயோமெட்ரிக்கும் அது கொண்டு இது பண்ணியிருக்கோம், டைரக்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒன்லி கார்டு மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் அந்த கேமரா முன்னாடி நின்னாவே உங்களோட அட்டண்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிடும். இது வந்து என்னென்னா ஒரு ஒழுங்கு வரும். நம்ம இண்டஸ்ட்ரி இப்போ ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது இல்லைங்களா, இது கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல வந்து அந்த ட்ராக்கில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து இன்சார்ஜாக இருக்கவங்க நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லா மெம்பருக்கும் அவங்க எப்போ ஒர்க் பண்ணாங்க, அந்த குறிப்பிட்ட கால நேரம் என்ன, எந்த காஸ்ட்டில் ஒர்க் பண்ணாங்க, அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி அவங்களோட சம்பளம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேர்ந்துடும். அதனால் இன்சார்ஜுங்க கொஞ்சம் தயவுசெய்து, நிர்வாகமும் சரி, இன்சார்ஜுங்களுக்கு சொல்லி இன்சார்ஜாக இருக்கவங்க அந்த அட்டண்டன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக ஷூட்டிங்கில் பண்ணுறவங்களுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 2 மாதம் ஆச்சு அதை சரி பண்ணுறதுக்கு. முதல்ல அந்த பிரச்சனை வரும்போது சின்ன சின்ன தவறுகள் வரும். அதனால் அந்த தவறு வர காரணம் சொல்லி நீங்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ப்ராக்டிக்கலாக எரர்ஸ் வர்றது எல்லாத்துலேயும் சர்வசாதாரணம். அது மாதிரி வந்து உங்களுதையும் நீங்கள் இந்த எலெக்ஷன் முடிச்சோன்னு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் அதை செட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா அது வித்தின் அ மந்த், குறைஞ்சபட்சம் இந்த மே மாதத்துலேருந்து உங்களுடைய ஊதியம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வர்ற மாதிரி அதை பண்ணக்கூடிய முயற்சி நாங்கள் முடிக்கிறோம்னு நான் நினைக்கிறோம். அதனால் நீங்கள் இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நல்லது. அது மாதிரி வந்து கதிருக்கும் ஷாஜித்தாவுக்கும் இன்னொரு வேண்டுகோள்னா, எப்படி நீங்கள் அட்டண்டன்ஸ் கார்டு சீக்கிரம் முடிச்சிங்களோ அது மாதிரி பயோமெட்ரிக் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஒரே நாள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் பண்ணலாம். இல்லை எங்கெங்கே வர சொல்கிறீங்களோ அதை வந்து பண்ணலாம். அது அடுத்த வர்க்க சரியாக இருக்கும். மற்றபடி இந்த நிர்வாக தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பில், இயக்குனர் சங்கம் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.